guys, welcome to my யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து என் vlog ஷாப்பிங் வித் மை சிஸ்டர் தான் பார்க்க போகிறோம். நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக. என் தங்கச்சி எழுப்பி சீக்கிரம் கெட் ரெடி ஆகு, ஷாப்பிங்க்கு போகலாம் அப்படின்னு சொன்னான். நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்காக நிறைய ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் மறுபடியும் ஷாப்பிங்காக டக்குன்னு சொன்னங்காட்டி ஹேர் பேக் எதுவும் என்னால் போட முடியல. ஸோ அதனால் எக் மட்டும் எடுத்து அதோட ஒயிட் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். மோஸ்ட்டாக நான் ஒயிட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் ஆஃபீஸ்க்கெலாம் போகிற மாதிரி இருந்தால். இப்போ வீட்டில் தானே இருக்கும்னு சொல்லி ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது ஹெவியான ஸ்மெல் வரும். பக்கத்தில் வந்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ நாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எக்கில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கங்காட்டி நம்மளோட ஹேருக்கு நல்லா அது பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணும்போது ஹேரை நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக வச்சுக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி குளிக்கிறீங்க அப்படின்னா பாத்ரூமில் குளிச்சுட்டு வரும்போதே ஷாம்பு மிக்ஸ் பண்ணி வாட்டரை ஊற்றி விட்ருங்க. இல்லைனா டெட்டாயில் போட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிடுங்க. இல்லைனா செம்மையான நாற்றம் அடிக்கும், உள்ளே போகவே முடியாது, அவ்வளோ வாமிட் சென்சேஷனாக இருக்கும். டக்குன்னு போட்டுட்டு ஒரு பன் மட்டும் போட்டுட்டேன், ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு குளிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் நிறைய ஆயில் அப்ளை பண்ணங்காட்டி தான் குளிச்சுட்டு போக வேண்டியதாக இருக்குது தலைக்கு. இல்லைனா கூட அப்படியே போயிடுவேன். 3 days ஒன்ஸ் அப்ளை பண்ணுறங்காட்டி நல்லா ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிப்பேன். குளிச்சுட்டு வந்தோடனே சித்தி நல்லா சூடாக ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க. மழை வேறு வர மாதிரி இருந்தது. குளித்ததுக்கும் டீ குடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. டிவியில் என்னன்னு தெரியல, சிக்னல் வேறு போயிடுச்சு. என்னால் பாட்டு கேட்காம இருக்கவே முடியாது. வீடியோ எடுக்கிறங்காட்டி லேப் எடுத்து அதில் பாட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே நான் ஹேர்லாம் நல்லா காய வச்சுட்டு கெட் ரெடி ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கெட் ரெடி ஆகிற வீடியோ மட்டும் லென்த்தாக போயிட்டே இருக்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹேர் வந்து அப்படியே தொடச்சிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் லைட்டாக. ரொம்ப ஒரு மாதிரி நாற்றம் அடிச்சது. சரி கொஞ்சமாக சீரம் போட்டுக்கலாமே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். எடுத்து பார்த்தா அது ஆல்மோஸ்ட் காலியாகிற நிலமையில இருந்தது. அதுக்கப்புறம் பாட்டு வேறு எனக்கு பிடிக்கல. சரி வேறு பாட்டு போட்டுக்கலாமேன்னு சொல்லி சர்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி ரெடி ஆகும் போது பாட்டு கேட்டுகிட்டே ரெடி ஆகினா ஒரு கொஞ்சம் மாதிரி வைபாக இருக்கும். எத்தனை பேர்த்துக்கு அப்படி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் குத்து படத்துலேருந்து நிபுணா சாங் போட்டுக்கிட்டேன். எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். 20 டைம்னாலும் கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த லைன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிம்புவோட விண்டேஜ் மூவிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ தான் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியாகவே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா சீரம் போட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிட்டால் ஃபுல்லாக. ஏன்னா வந்து நம்ம வெளியில் போகிறோம் இல்லையா, அந்த ஸ்மெல் நமக்கு வருது. சரி வேறு யாருக்கும் வரக்கூடாது. அது பைக்கில் போகும்போது என் தங்கச்சிக்கு வந்தால் எனக்கு கத்திக்கிட்டே இருப்பாள். அதனாலே இருக்கிற சீரம் ஃபுல்லாக அப்படியே கொட்டி தலை ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். தனியாக எதுவும் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, பைத்தியம் நினச்சிக்காதீங்க. நான் அந்த பாட்டு தான் அப்படியே பாடிட்டே ரெடி ஆகிட்ருக்கேன். சீரம் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு ஹேண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நான் டேங்கிள்ஸ்லாம் எடுத்துப்பேன். சரி வந்து ஈரமாக இருக்கும்போது நம்ம சீப்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே ஹேர் ஃபால் அதிகமாகும். அது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் அது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்பயுமே ஹேர் வந்து ஈரமாக இருக்கும்போது நம்ம சீப்பில் எடுத்தோம் அப்படின்னா நிறைய முடி வரும். ஏன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கிற ஹேர்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் அப்படியே காற்று வேற ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தது. நான் அப்படியே ஹீரோயின் ஃபீல் அப்படியே பார்த்துட்ருக்கேன். சாங் போனதுக்கு அதுக்கும் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். கமெண்டில் எதுவும் அசிங்கமாக கழுவி ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறமா போய் ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணியாச்சு. நான் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் ஹோம்லியாக கெட் ரெடி ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. என்னன்னு தெரில, ஆஃப்டர் லாங் டேஸ் கழிச்சு எனக்கு இப்படி ஒரு தாட் வந்திருக்கு. இது வந்து குர்தா செட், அதனால தான் இதை நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஷால் வரும். அப்புறம் டக்குன்னு போய் மிரர் பார்த்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, இந்த டைம் ஃபஸ்ட் டைம்லேயே எனக்கு ஹேர் ஸ்டைல் வந்துடுச்சு. என் தங்கச்சி வேறு இன்னுமா நீ ரெடி ஆகிற அப்படின்னு வேறு கேட்டுட்டு இருந்தா. இல்லடி அக்கா 5 மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் மேக்கப் போயாச்சு. எப்பயும் போல் நான் மேக்கப் பண்ண மாட்டேன், ஸ்கின் கேர் தான். மாய்ஸ்சரைசர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு அதை நல்லா ஈவனாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். மாய்ஸ்சரைசர் போடாமல் எந்த க்ரீம் போட்டாலுமே ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி திட்டாக தெரியும். அண்ட் அதோட அவுட்லுக் வந்து நல்லா இருக்காது. ஸோ எப்பயுமே மாய்ஸ்சரைசரை பேஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நைட் டைம் தானே, ஸோ ஈவினிங் அப்படின்றங்காட்டி நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணல. அது இல்லாமல் ரெயின் வந்துட்டு இருந்தது. சரின்னு சொல்லி கார்னியரோட ஃபேஸ் க்ரீம் எடுத்துக்கிட்டேன். இதுலேயே SPF இருக்கும். எப்பயும் என் தங்கச்சி தான் லேட் பண்ணுவாள். இன்றைக்கி என்னன்னு தெரில, நான் லேட் பண்ணிகிட்ருக்கேன். அவள் ரெடியாகி வந்துட்டு இன்னும் மாடி நீ மேக்கப் போட்டுட்ருக்க, டைம் என்னாச்சுன்னு தெரியுமா, மழை வேறு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தா. 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுவேண்டி, வெயிட் பண்ண, நைட் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, அக்கா உன்னை பொறுமையாக வீட்டில் திட்டு வாங்காமல் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் பாட்டுக்கு மறுபடியும் கெட் ரெடி ஆகிட்டு இருந்தேன். போட்ட க்ரீமுக்கு ஒயிட் டோன் பவுடர் வச்சு அப்படியே செட் பண்ணிக்கிட்டேன். நான் ஒயிட் டோன் பவுடர் வந்து 12th யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பவுடர் அது. அதுக்கப்புறமா கிட்ட வந்து பயப்படுத்தி காஜல் போட்டுட்ருப்பேன், யாரும் பயந்துராதீங்க. அதுக்கப்புறமா என்னோடய லிப் பாம் ஆலோவேரா மாலில் வாங்கினது போட்டுட்டு ஸ்டூடியோவில் வாங்கின லிப் லைனர் வச்சு அப்படியே லிப் லைன் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். சரி இந்த டைம் வந்துட்டு லிப் லைனர் மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். போட வேற முடியல, கொஞ்சம் கண்ணு தெரியாத மாதிரி இருந்தது. அப்படி கிட்ட வந்துட்டேன், மறுபடியும் பயந்துராதீங்க. அப்படி தான் இருப்பேன் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில்.
இன்றைக்கி லிப்ஸ்டிக்கு வந்து நல்லா டார்க் ஷேட் கலர் பார்லேருந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்னோடது இல்லை, என்னோடய சிஸ்டரோடது. இது லிப்ஸ்டிக் தான், லிக்விட் லிப்ஸ்டிக் கிடையாது. எனக்கு லிப்ஸ்டிக்கோட லிக்விட் டைப் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு டார்க் ஷேட்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நியூட் ஷேட் சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு என்ன ஷேட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் என்னென்ன ஷேட்ஸ் என்னென்ன பிராண்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக அப்படியே திக்காக போட்டுக்கிட்டு அப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தேன். சரி இயரிங்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது நான் யூஸ் பண்ணவே இல்லை அந்த இயரிங் வாங்கினதுலேருந்து. இதுக்கு பின்னாடி இருக்க ஹூக் வேற காணோம். அதை வேறு ஒரு கம்மல்லேருந்து எடுத்து இந்த கம்மல் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன். நான் மோஸ்ட்டாக இப்படி தான் பண்ணுவேன். அதில் இருக்க ஹூக் எங்கேயாவது போட்டுட்டு வேறு ஒரு கம்மல்லேருந்து எடுத்து செட் ஆகுதான்னு போட்டு பார்த்துட்ருப்பேன். நீங்களும் நிறைய பேர் அப்படி பண்ணியிருப்பீங்க. ஃபைனலி போட்டு பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல இதே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2த்துலேயும் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு பொட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே சும்மா பார்த்தேன் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைட் ஆகாத மாதிரி இருந்தது இந்த இயரிங்ஸ். அதனால் போயிட்டு ஹேங்கிங் டைப்பில் ஒரு குட்டி ஜிம்கா இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்த்தேன். இந்த இயரிங்ஸ் வந்து நான் காந்திபுரம் கிராஸ்கட்டில் வாங்கினேன். ஐ திங்க் ஸோ. இது நான் நிறைய டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஒரு குட்டி இயரிங்ஸ் அழகாக இருக்கும், க்யூட்டாக. 2த்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த குட்டி ஜிம்கா தான் பிடிச்சிருந்தது. சரி நான் அதை கழட்டிட்டு இந்த ஜிம்காவே மாட்டிக்கிட்டேன். ஃபைனலி என் தங்கச்சி மறுபடியும் வந்து நின்று பார்த்துட்டு, மழை வேறு வருதுடி, இன்றைக்கி போக வேண்டாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னான். சரி பரவாயில்லடி, ஆனது ஆச்சு, நான் இதை வச்சு ஒரு 2 ரீல்ஸ் எடுத்துக்கிறேன், கெட் ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி பின்னி போடலாமா அப்படின்னு சொல்லி அதையும் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் வேறு எதையோ எடுக்க போய் எனக்கு இந்த ஜிம்கா கிடச்சிது. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஜிம்கா தான் போடலான்னு பார்த்தேன். பட் இது எங்கேயோ வச்சு காணும்னு சொல்லி தான் அதை சூஸ் பண்ணேன். சரி வேண்டாம் இதுவே போட்டுக்கலான்னு சொல்லி இந்த ஒரு ஜிம்கா போட்டுட்டேன். சரி இதுக்கு மேலே என்ன பொறுமையாகவே ரெடி ஆகும்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே கழட்டி மாட்டிகிட்டு இருந்தேன். சரி ரெடியானோடனே மழை நின்றுச்சுன்னா போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானும் இருந்தது. அப்படியே சரி வந்துட்டு பின்னி போடலாமா போனி போடலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் மோஸ்ட் ஆஃப் தி வீடியோவில் ஹேரை விரிச்சு போட்டுட்டு தான் இருப்பேன், இல்லைனா பன் போட்டுட்ருப்பேன். இந்த மாதிரி ஹோம்லியாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. அண்ட் இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பூ வைக்கிறேன் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டதுலேருந்து. என்னோடய அவுட்லுக் இப்படி தான் இருக்குது, எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். என்னை மட்டும் வீடியோ எடுக்க சொன்னால் என் தங்கச்சி வளைச்சி துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கா. சரி பரவாயில்லன்னு ஏதோ கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். என்னோடய அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரி அடுத்த மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே கிளம்பிடலான்னு போனால் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். ரொம்ப டிராஃபிக். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நைட் ஷூட்டு நைட்டீஸ் மாதிரி ஏதாவது எடுக்கலான்னு சொல்லி ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அங்கே ஃபர்ஸ்ட் வாங்கினோம். அங்கேருந்து மறுபடியும் காந்திபுரம் போகணுன்னு சொன்னால் அங்கேருந்து ரொம்ப தூரம் மேப்லாம் போட்டு பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டோம். அங்கேருந்து நாங்கள் கிளம்பும் போதே ஐ திங்க் ஸோ 7:30 ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் லாங் எங்கள் வீட்டில் இருந்து அந்த நைட்டி ஷாப்புக்கு. அண்ட் அங்கேருந்து காந்திபுரத்துக்கு ஐ திங்க் ஸோ 12 கிலோமீட்டர்ஸ் வந்திருந்தது. 12 கிலோமீட்டர்ஸ் 200 மீட்டர். போனோடனே நல்லா மழை. ஒரு கடைக்கிட்ட பார்த்து நின்னோம். கடை வந்து சாட் கடை. சாப்பிட தோணுமா தோணாதா? சாப்பிட தோணிடுச்சு. நான் தான் என் தங்கச்சிக்கிட்ட சாப்பிட்டுட்டு போகலாண்டி அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அவளும் சொன்னான். ஃபர்ஸ்ட் டைம் என் வண்டி பார்த்திங்க அப்படின்னா மழையில் நனையுது. எனக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு ஈவி ஸ்கூட்டர் இல்லையா, அதனால் பயந்துகிட்டே நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2 வெரைட்டிஸ் ஆஃப் சாட்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்றத என்ன மட்டும் வீடியோ எடுக்க சொன்னால் பக்கத்தில் இருக்க அண்ணாவையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கா என் தங்கச்சி. சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பி ஒரு கடைக்குள்ளே போயிட்டோம். மழை வந்தங்காட்டி தான் நான் இந்த மாதிரி ஒரு முக்காடு மாதிரி போட்டிருக்கேன், யாரும் பயந்துராதீங்க. ஸோ இந்த கடை நிறைய பேத்துக்கு தெரியும், காந்திபுரம் கிராஸ்கட்டில். போயிட்டு அப்படியே சும்மா ஒரு வீடியோக்காக கிளிப் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு டைரி க்யூட்டாக இருந்தது, யூனிகார்ன் ஷேப்பில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே ஓப்பன் பண்ணி அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். மெயின் வந்தது என் தங்கச்சிக்கு ஷாப்பிங்காக தான். எனக்கு ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். இந்த கிளிப் வந்துட்டு 30 ருபீஸ் சொன்னாங்க. என் வீட்டு பக்கத்தாலேயே 20 ருபீஸ் தான் வேணான்னு சொல்லி வச்சுட்டு ரப்பர் பேண்டு அப்புறம் என் தங்கச்சிக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஸ்லிப்பர் போட்டுட்டு மறுபடியும் வந்தால் நல்லா மழை. எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க மழையில், அந்த பக்கமும் இந்த பக்கமும். அந்த பேக்கெட்டில் கவர் வேறு போட்டு கொடுக்கல, அது பாதியிலே நனைய வேற ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழையில் அடித்து பிடிச்சி எப்படியோ சென்னை சில்க்ஸ்குள்ளே வந்தாச்சு. சென்னை சில்க்ஸில் நல்லா குளுன்னு இருந்தது. அந்த மழைக்கும் அவங்க ஏசி போட்டிருந்ததுக்கும். அவள் ட்ரெஸ் எடுக்க போகும்போது ஹிப் பெல்ட் பார்த்தாலாம், அதை வாங்கணுன்னு தான் அங்கே போயிருந்தோம். அங்கே பார்த்தா எல்லா ஐட்டம்ஸும் ஒரே கடையில் வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கடைக்குள்ளே போனால் A to Z கிடைக்கிற மாதிரி. டக்குன்னு பார்த்தா ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு சாரீ கட்டி விட்டுட்டுருக்கு, பொம்மை வச்சு இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ அம்மா சாரீ எடுக்கும்போது குழந்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ட்ரிக்கு போல். 8:50 ஆச்சு, வீட்டுக்கு போகலாமாடி அப்படின்னு கேட்டேன். இருடி இனிமேல் தான் ஷாப்பிங்கை ஆரம்பிக்கணும் அப்படின்னு இன்னொரு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டா. அங்கே நிற்கிறா பார்த்தீங்களா, அவள் தான் என்னோடய சிஸ்டர். வாங்கிட்டு கொஞ்சம் ஐட்டம் தான் வாங்கினோம். பில்லு பார்த்தா ₹663 வந்துடுச்சு. எங்களுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. அவ்வளோதானா முடிஞ்சுதா, வாடி வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டா. இருடி ஒரு மேட்சிங் சென்டர் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு லைனிங் ட்ரெஸ் மட்டும் வாங்கணும் அப்படின்னா சரின்னு சொல்லி ஸ்ரீதேவி சில்க்ஸ் போயாச்சு. நாங்கள் போகும்போது கடையில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை, எல்லோரும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான்லாம் கடை வச்சு இந்த டைமுக்கு வந்தால் போமா வேலையை பார்த்துக்கிட்டு வரத்துக்கு வேறு நேரம் காலையிலையான்னு திட்டிருப்பேன். பட் ஆனால் அவங்க பொறுமையாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. எடுத்து கொடுக்கும்போது அப்படியே நான் அந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா, வீடியோவில் போட்டுருவேண்டி அப்படின்னங்காட்டி போயிட்டா. அலைஞ்சு தெரிஞ்சு அவள் எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு பாருங்களேன். ₹45 1 மீட்டருக்கு வாங்கியிருக்கா. பட் பரவாயில்ல, அவங்களும் அதுக்கு பில் போட்டு கொடுத்தாங்க. வெளியில் வரும்போது எல்லா கடையும் பூட்டிகிட்டு எல்லோரும் வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க.
ஒரு கடைய கிராஸ் பண்ணும்போது, அவங்க முன்னாடி வச்சிருந்த ஹேண்ட்பேக் பார்த்துட்டு, "இது சூப்பரா இருக்கு வா, இதையும் பார்த்துட்டு போலான்னு" உள்ள கூட்டிட்டு போயிட்டா. இதெல்லாம் தான் பிசினஸ் ட்ரிக் போல. இதுக்கு தான் வெளிய அழகழகான பேக்லாம் மாட்டி வச்சிருக்காங்க போல. அங்க போய் பார்த்தா நெறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருந்தது. எத்தன பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நம்ம அந்த 2 மந்த்ஸ் சம்மர் லீவ் முடிச்சு அடுத்த இயருக்கு போம்போது, புதுசு புதுசா வாங்கியிருப்போம். பேகு, லஞ்ச் பேகு, ஸ்நாக்ஸ் பேகு. முக்கியமா இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் கியூட்டா இருக்கு. இதெல்லாம் இரேசர என்னால நம்பவே முடியல. "இது என்னடி டிஷ்ஷு?" அப்படின்னு கேட்டதுலாம், "சைனீஸ் டிஷ்ஷுடி" அப்படின்னா. தமிழ்நாட்டு டிஷ்ஷே நமக்கு தெரியல. சைனீஸ் வேறயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். வண்டி ரொம்ப அனாதையா நின்னுட்டு இருந்தது. மோசமான சிச்சுவேஷன்ல. துணி வேற இல்ல. சரி துவைக்கிறது தானேன்னு சொல்லி ஷால்லயே தொடச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 9:45 அந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வரும்போது 10:01 டிராஃபிக் இல்லாதங்காட்டி ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன வாங்கிட்டு வந்தோமோ அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அப்போ தான் ஒரு திருப்தியே இருக்கும் வெளியில போயிட்டு வந்ததுக்காக. ஃபங்ஷன் போகிறாங்க இல்லையா? அதனால ஸ்வெட் பேட்ஸ் எனக்கு குட்டி ஐடெக்ஸ் பொட்டு. நான் எப்பயுமே குட்டி பொட்டு தான் வைப்பேன். காலேஜ் படிக்கும்போது இந்த முக்கோண பொட்டுலாம் வச்சுட்ருப்பேன். இப்போ அப்படிலாம் வைக்கிறதில்ல. அதுக்கப்புறமா ஆர்ட்டிஃபிஷியல் நெயில்ஸ்க்காக க்ளூ வாங்கியிருந்தேன். ரெக்ஸோனா இது கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லும் கூட. பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் நான் முன்னாடி காமிச்சிருந்தேன் இல்லையா? அந்த கடையில வாங்கினது. அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு 2 பேங்கிள் வாங்கியிருந்தேன். ஸோ அது எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே லைட்டாக பசிச்சது. எங்கள் அம்மாகிட்ட தோசை சுட சொன்னேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செயின் மாதிரி கால்ல போடுறதுக்கு வாங்கினேன். எங்கள் அம்மா தோசை சுட்டு கொடுத்துருந்தாங்க. அது கூட தேங்காய் சட்னி. நிறைய தண்ணி ஊற்றி செஞ்சுட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு கெட்டி சட்னி தான் ரொம்பவே பிடிக்கும். சூப்பராக இருக்கும் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே 2, 3 ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ரீல்ஸ் எல்லாமே வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு 11:00 ஆயிடுச்சு. நான் எல்லாமே ரீல்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு. அப்புறம் அன்கெட் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு, பூ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா குளிச்சோனே அப்படியே வச்சுட்டு போனோம் இல்லையா? ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. கஷ்டப்பட்டு எப்படியோ பிடிச்சி இழுத்து எடுத்துட்டேன். ஏன்னா சிக்கெல்லாம் இருந்தது. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பூ ஆனா வாடவே இல்ல. பூ வாடாம இருந்தா வர மாமியார் நல்ல மாமியாரா இருப்பாங்கன்னுலாம் சொல்லிட்டுருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இந்த மித்து தெரியுமா? அப்படின்னு சொல்லுங்க. ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது இப்படி கொஞ்சம் கேர்லியா இருந்தது. ஏன்னா ஈரமா பின்னணும் இல்லையா? அதனால தான். அப்படியே விரிச்சு போட்டு காஞ்சனா பேய் மாரி பயப்படுத்திட்டுருப்பேன். அதையும் யாரும் பயந்துராதீங்க. நான் அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் வீடியோல. எங்கள் அம்மா, "என்னடி பண்ற பைத்தியம் மாதிரி? நீ ஏன் உன் மூஞ்சிய பார்த்து பயந்துக்காத. போய் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா" அப்படின்னாங்க. "போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னைய நானே வந்துட்டு பேய் மாரி பார்த்துட்ருக்கேன். இப்படிலாம் வச்சுட்டு இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது சாங் போடலாமான்னுலாம் யோசிச்சுட்ருந்தேன். சரி வேண்டாம், லேட் ஆச்சு, டயர்டாக இருக்குது, தூங்கலான்னு சொல்லிட்டு பன் போட்டுட்டு அப்படியே ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். லிப்ஸ்டிக் இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆயில் வச்சு தான் எப்பயுமே பண்ணுவேன். மித்தபடி நான் இந்த மேக்கப் ரிமூவர்லாம் நான் என்றைக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சமாக ஆயில் எடுத்து ஃபுல்லா அப்ளை பண்ணி எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம வந்து கண்மை போட்டிருக்கும்போது அதை வந்து எடுக்காமல் தூங்கினோம் அப்படின்னா, அதுவே கருவளையம் மாதிரி கருப்பாக இருக்கும். கீழே பார்க்க அசிங்கமாக இருக்கும். லிப்ஸ்டிக் எடுக்காமல் தூங்கினோம் அப்படின்னா, நம்ம லிப்ஸை வந்து ரொம்ப ட்ரை பண்ணிடும். நான் எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும், என்ன தான் உடம்பு சரியாமல் வீட்டுக்கு வந்தாலுமே இதெல்லாம் பண்ணிட்டு தான் தூங்குவேன். அண்ட் அப்படியே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். தூங்க போகலாம். இந்த மாதிரி என்னோட நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.